வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. நமக்கு வரும் கனவுகள் பெரும்பாலும் விசித்திரமானவைகளாகத்தான் இருக்கும். சில கனவுகள் நமது எண்ணங்களின் கலவையாக இருக்கும். சில கனவுகள் நமக்கு ஏதோ செய்தி சொல்லும்படி இருக்கும். கனவுகளிலும் பல வகை இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இறந்தவர்கள் கனவில் வருவது. இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். கனவில் இறந்தவர்கள் வருவது ஏன், அவர்கள் பேசுவது போன்ற கனவுகள் கூறும் செய்திகள் என்ன என்பவைகளை பற்றி இப்பொழுது காணலாம். இறந்தவர்கள் நம் பெயர் சொல்லி அழைக்கும்படியான கனவினை வெற்றி கனவு என்கிறார்கள். இந்த கனவு வரும்பொழுது வண்ணம் ஏதும் தெரியாது. உங்கள் அருகே அல்லது உங்களை சுற்றி ஆட்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இறந்தவர்கள் உங்கள் பெயர் சொல்லி அழைக்கும் ஒலி மட்டுமே கேட்கும். கனவில் உயிருடன் இல்லாதவர்கள் வந்து உங்கள் பெயர் சொல்லி அழைப்பது அவர்கள் நீங்கள் கடினமான நேரத்தை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தும் செய்தியாக கூறப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து அவர்களது குரலை கேட்டுக்கொண்டே இருப்பது உங்களுக்கு நற்செய்தி வரப்போகிறது என்பதை வெளிக்காட்டும் குறி என்று கூறுகிறார்கள். உங்கள் குரலை மிக அமைதியான முறையில் அழைப்பது போன்ற கனவு வருவது நீங்கள் உங்கள் பழைய கால உறவுடன் மீண்டும் சேர வாய்ப்புகள் வருவதை உணர்த்துவது என்று சொல்லப்படுகிறது. மிக உயர்ந்த ஆழமான குரலில் உங்கள் பெயர் சொல்லி அழைப்பது நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பப் போகிறீர்கள் என்பதை உணர்த்துவதாம். யாருமே இல்லாத கல்லறை, யாருமே இல்லாத இறுதி சடங்கு போன்றவை கனவில் வந்தால் உங்கள் இல்லற வாழ்க்கை அபாயமாக மாறப்போவதை குறிப்பதாம். கனவில் நல்ல ஆவிகள் வருவது உங்கள் தொழில் மற்றும் இல்லறம் சிறக்கப் போவதை காட்டும் அறிகுறி என்று கூறப்படுகிறது. கனவில் வரும் இறந்த நபரின் ஆவி ஏதாவது பொருள் அல்லது நபரை சுட்டி காட்டுவது அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ கெட்ட செய்தி வரப்போகிறது என்பதை உணர்த்துவதாம். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.